கஷ்டப்பட்டு எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா, அவங்க பிள்ளை குட்டிகளெல்லாம் திறமமா இருக்கு ஐயா. நாங்க நாவாத வேலை நாங்க 4 நாளா செத்து கிடக்குறோம் ஐயா. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க ஏன் எங்களை இது மாதிரி சாவடிக்கிறீங்க? நாட்டு நம்ம சொல்லுவீங்களே, என்னது சிங்கார சென்னை நாங்க வந்து இங்க காஞ்சி போய் கிடக்குறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஐயா. ஐயா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த கதி ஐயா. ஐயா உங்க புள்ள புட்டிங்கெல்லாம் பட்டு பச்சுமா சாவுது இந்த 4 நாளா நாங்க இந்த ரோடா கதின்னு இருக்கிறோம் ஐயா. கொரோனா காலத்துல எவ்வளவு வேலை செஞ்சோம். நாங்க ஒரு கிளவுஸ் இல்லாத, மாஸ்க் இல்லாத, நாங்களும் போலீஸ்காரங்க மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இல்லை. எங்க கூட யாருமே இல்லை, போலீஸ்காரங்க மட்டும்தான். அந்த அளவு கஷ்டப்பட்டு கூட இப்ப எங்களை குப்பைங்க மாதிரி தூக்கி போட்டாங்க. குப்பையோட குப்பையா தூக்கி போட்டாரு வெளியே. இல்லை ஐயா, எங்களுக்கு கை க்ளோஸ் இல்லை, ஒரு ஊசி இல்லை, எல்லாமே பப்ளிக்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு ஊசி போட்டோம். அப்போ வர எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கிடையாது. அந்த டைம்லாம் என்ன ஒரு நம்பிக்கைன்னா நம்ம வாழ்வாதாரம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த வேலையை தவிர எங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கிடையாது. அதனால இன்னைக்கு 1ஆம் தேதி அதுவும் நாங்கள் கையெழுத்து போடுறதுக்கு நாங்கள் போனால் எங்களை நாயை விரட்டி அடிக்கிற மாதிரி விரட்டி அடித்தாங்க. நாங்கள் குப்பை அழுறோங்க, ஆனால் எங்களையே குப்பை மெருத்திக்கு போட்டாரு.